அடுத்ததா இஸ்ரோ செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விண்வெளி திட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ககன்யான் தான். அது என்ன ககன்யான் திட்டம் அப்படின்னு கேக்குறீங்களா? சோ 3 இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி பரிசோதிக்க போறாங்க. சோ இதுக்காக பாத்தீங்கன்னா 3 இந்திய விண்வெளி வீரர்கள் இந்தியாவோட சொந்த ராக்கெட்லயே பறக்க விடப்படுவாங்க. சோ இவங்க பயணம் செய்யக்கூடிய அந்த தொலைவு அப்படின்றது பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் உயரம். விண்வெளியில 3 நாட்கள் தங்கி இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க பாராசூட் மூலம் பாதுகாப்பா இந்திய கடலோரத்துல தரையிறங்குவாங்க. இதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ராக்கெட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா GSLV MK3. இந்த ராக்கெட் தான் பயன்படுத்தப்படும். இது இஸ்ரோவோட மிக சக்தி வாய்ந்த ராக்கெட். 4 மடங்கு பாதுகாப்பு சோதனைகள் இதுக்காக இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் விண்வெளிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியோமித்ரா அப்படின்ற ஹியூமனாய்டு ரோபோட்டை விண்வெளிக்கு அனுப்புவாங்க. இந்த ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னா விண்கலத்தோட அந்த சூழல் எப்படி இருக்கு, சிஸ்டம் எல்லாம் சரியா ஒர்க் பண்ணுதா அப்படின்றத பரிசோதிக்கும். இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிய நான்காவது இடத்தை பிடிக்கும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாசா, ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி சோதனை செஞ்சிருக்காங்க. இது நடந்துருச்சு அப்படின்னா இஸ்ரோவோட பேர் இன்னும் உலக அளவுல உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியதா இருக்கும்.